வெல்கம் பேக் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 2015 ரிலீஸ் ஆன ரோட் கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவியோட ஸ்டோரி தான் சொல்ல போறேன். ஒரு வித்தியாசமான ஹாரர் மூவி, ஆனா ட்விஸ்டுக்கு பஞ்சமே இருக்காது. அதனால சீன் பை சீன் மிஸ் பண்ணாம பாருங்க, அப்பதான் இந்த படம் புரியும். ஓகே மக்களே, வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு கொலகாரனை தான் காட்டுறாங்க. அவன் கொடூரமா யாரையோ ஒருத்தனை கொலை பண்ணி அப்படியே புதைச்சிட்டு இருக்கிறான். இந்த சீன்லயே நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் இது ஒரு சீரியல் கில்லர் படம் அப்படிங்கிறது. ஆனா யார் அந்த சீரியல் கில்லர், எதுக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கறத கிளைமேக்ஸ்ல தான் ரிவீல் பண்ணுவாங்க. அப்படி ரிவீல் பண்ணும்போது நமக்கே ஷாக்கா இருக்கும். ஏன்னா ஆளை பார்த்தா செம டம்மியா இருப்பான். நீ எல்லாமாடா இதெல்லாம் பண்ற அப்படின்ற அளவுக்கு நம்மள யோசிக்க வச்சிருப்பாங்க. அடுத்து இந்த கொலகாரன் இங்க புதைக்கிறது காட்டிட்டு அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு ஜாக். ஹீரோ ஒரு லண்டன்காரன். ஊரை சுத்தி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பிரான்ஸுக்கு வந்திருப்பான். வந்த இடத்துல அவனோட பணம், மொபைல் எல்லாத்தையுமே ஆட்டைப்பட்டிருப்பாங்க. வெறும் பாஸ்போர்ட்டை மட்டும் கையில வச்சுக்கிட்டு யாராச்சும் லிஃப்ட் கொடுப்பாங்களான்னு சொல்லி அப்படியே காரை நிறுத்தி பார்க்கறான். யாருமே கார் நிறுத்த மாட்டாங்க. அவங்க வாட்டில போய்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த ஹீரோ வச்சு என்ன உலகண்டா, ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் உதவி பண்ண மாட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனோட தலைக்கு பின்னாடி இது ஒரு கொள்ளை கும்பல் சுத்துற ஏரியா, இங்க யாரும் கார் நிறுத்த வேண்டாம்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டை பார்த்துட்டு தான் யாருமே கார் நிறுத்திருக்க மாட்டாங்க. பிரெஞ்சு தெரியாத ஹீரோ அதை படிக்காம அங்கேயே நின்று கார் எல்லாத்தையும் வழிமறிச்சு லிஃப்ட் கட்டிட்டு இருப்பான். ஆனா யாருமே நிறுத்த மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ட்ரக் ஒண்ணு, அதுல மான் எல்லாமே வேட்டையாடிட்டு ஒருத்தன் போயிட்டு இருப்பான். அவங்க கூட ஹீரோவை பார்த்து நிறுத்த மாட்டான். இதனால வெறுத்து போன ஹீரோ அனாதையா நிற்கும் போது சடனா ஒரு ப்ளூ கலர் கார் அங்க வருது. அதுல ஒரு பையன் அவனோட லவ்வர் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டே வரான். இதை பார்த்த ஹீரோ செம கடுப்பாயிட்டா, யாரா நீ கோமாளி, பொம்பளை புள்ளோட இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிற, வெளியே வாடான்னு சொல்லி சண்டை போட வெளியில வந்த அந்த பையன் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த பொம்பளை புள்ளைய அங்கனையே விட்டுட்டு அவன் பாட்டுல கார் எடுத்துட்டு போயிருவான். இதனால ஹீரோவும் அந்த பொண்ணும் அந்த அத்துவான காட்டுக்குள்ள அனாதையா நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ அந்த பிள்ளை கிட்ட, ஏங்க யாருங்க இவன் லவ் பண்ற புள்ளை அப்படி அனாமத்தா நடுத்தரவுல இறக்கி விட்டு போயிட்டு இருக்கிறான், சுத்த பைத்தியக்கார பயலாலாம் இருக்கான்னு சொல்லும் போது அந்த பொண்ணு, என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் ஜீவன், ஊரை விட்டு ஓடி போய் நம்மளோட வாழ்க்கையை தொடங்கலாம், நீ உடனே கிளம்பி வந்துட்டுன்னு சொன்னா நானும் இவன் பேச்ச கேட்டு கிளம்பி வந்துட்டேன். வர்ற வழியில அந்த பைத்தியக்கார பயமாவன் என்ன நினைச்சான்னு தெரியல, என்னோட அப்பா அம்மா தான் முக்கியம், நீ எனக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு பாதிலே இறக்கி விட்டு போறான். இவனெல்லாம் என்ன ஜீ பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்க, சரி விடுங்க, இந்த மாதிரி பைத்தியக்கார பழுக நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் லண்டன் தான் போறேன், போற வழியில அப்படியே உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து பேசிக்கிட்டே போறாங்க. போற வழியில அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட, என்னோட பேரு வெரோனிகா, நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின், எனக்கு அப்பா அம்மா கூட பிறந்த தம்பி ஒருத்தர் தான், 3 பேருமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சத்த போயிட்டாங்க, அதனால அந்த ஊர்ல இருக்கிறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல, அனாதையா வாழ்றதுக்கு வேற ஒரு நாட்டுல போய் வாழலாம்னு சொல்லிட்டு தான் இங்க இருந்து கிளம்பி போக போனேன், அதுக்குள்ள அந்த நாய் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி முழு கதையும் சொல்லி முடிக்கிறா. இந்த கதையை கேட்ட ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் அப்படியே நடந்து போறாங்க. நைட்டும் ஆகிறது. நைட் நேரத்துல எங்க போறது, அதனால அங்கேயே ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு 2 பேரும் குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் அவ புதுசா பிராக்டிஸ் பண்ண சைனை ஹீரோ கிட்ட கட்டி இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கிறா. அவனு சூப்பரா இருக்குன்னு சொல்றான். அப்படியே 2 பேரும் நைட்டு தூங்கிடுவாங்க. மறுநாள் காலையிலயும் ஆகுது. காலையில தூங்கி எந்திரிக்கிற ஹீரோ அப்படியே சுத்தி பார்க்கறான். ஹீரோயினை காணும். எங்கடா போனா இந்த பைய உள்ளன்னு சொல்லிட்டு அப்படியே தேடி போறான். பார்த்தா பக்கத்துல ஒரு லேக் இருக்கும், அதுல குளிச்சிட்டு இருக்கிறான். அவளை பார்த்த உடனே இவனுக்கும் குசியாகி உடனே 2 பேரும் சேர்ந்து லேக்ல குளிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே காட்டுறாங்க. அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு 2 பேரும் ரோட்ல நடந்து பேசிட்டே வரும்போது அந்த பக்கம் ஒரு கார் வருது. அந்த காரை பார்த்த ஹீரோ வேகமா கையை காட்டி நிறுத்தி அந்த கார்ல இருந்தவங்க கிட்ட, அங்கிள் நாங்க 2 பேரும் இந்த நடுக்காட்டுல வந்து மாட்டிக்கிட்டோம், போற வழியில எங்களை டிராப் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு வேகமா சொல்றோம். இதை கேட்ட அந்த அங்கிள், தம்பி நீங்க ரொம்ப வேகமா இங்கிலீஷ் பேசுறீங்க, அந்த அளவுக்குலாம் எனக்கு இங்கிலீஷ் புரியாது, கொஞ்சம் மெதுவா பேசுனீங்கன்னா எனக்கு புரியும்னு சொன்னதும் ஹீரோவும் நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். உடனே அந்த அங்கிளும், சரிப்பா நான் ரொம்ப தூரம்லாம் போகல, போற வரைக்கும் உங்களுக்கு வந்து லிஃப்ட் கொடுக்குறேன், நீங்க ஏறிக்குங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் கார்ல ஏத்திக்கிறான். பட் ஹீரோயினுக்கு அந்த ஆளை பார்த்தாலே பயமா இருக்கும். ஏதோ வேண்டா வெறுப்பா வேற வழி இல்லாம அந்த கார்ல ஏறிக்கிறான். அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த அங்கிள் ஹீரோவை பார்த்து, தம்பி என்னோட பேரு டேவிட் கிறிசாடு, நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்க தான் தம்பி, பிரான்ஸ்ல. ஒரு 2 வருஷம் நானும் என் பொண்டாட்டியும் லண்டன்ல இருந்தோம். அப்பதான் கொஞ்சம் இங்கிலீஷ் கத்துக்கிட்டோம், இல்லைன்னா நான் இந்த அளவு கூட இங்கிலீஷ் பேசியிருக்க மாட்டேன். சரி தம்பி, என் கதையை விடுங்க, உங்க கதைக்கு வருவோம். நீங்க என்ன சொல்லி அங்க வந்தீங்க, பின்னாடி இருக்கிற பொண்ணு யாரு, உங்க லவ்வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ, ஐயோ அங்கிள் அவங்க என் லவ்வர்லாம் கிடையாது, நான் அப்படியே பிரான்ஸ்ல ஊர் சுத்தி பார்க்கறதுக்காக வந்த அங்கிள், வந்த இடத்துல புறம்போக்கு பசங்க என் பணம் மொபைல் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்துல தான் இவங்களோட லவ்வர் இவங்கள நடு ரோட்ல இறக்கி விட்டு போயிட்டான். சரி எனக்கும் பேச்சு துணைக்கு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா இங்கே தங்கிட்டோம், இப்ப தெய்வம் மாதிரி நீங்க வந்து என்னை கார்ல கூட்டு போறீங்கன்னு சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்ட அங்கிள் டேவிட் என்ன சொல்றாரு, அப்ப நீங்க இன்னும் சாப்பிடலையா, சரி கண்டிப்பா என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் நீங்க போகணும்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கூட்டு போறான். வீட்டுக்கு போனவங்கள டேவிட்டோட பொண்டாட்டி மேரியம்மா அன்போடும் அரவணைப்போடும் வரவேற்கிறாங்க. உள்ள போனதுமே ஹீரோவுக்கு தனிப்பெற்றும் ஹீரோயினுக்கு தனிப்பெற்றும் கொடுத்து ஸ்டே பண்ண சொல்றாங்க. பட் ஹீரோயினுக்கு இங்க வரது சுத்தமா பிடிக்காது, வேண்டா வரப்பா தான் வந்திருப்பா. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, டேவிட் அங்கிளையும் மேரி ஆண்டியும் பார்த்த உடனே இவளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும், அதனாலேயே வேண்டா வரப்பா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறா. அடுத்து பெட்ரூமுக்குள்ள போற ஹீரோ இமிடியேட்டா கொரட்டை விட்டு தூங்கிடுவான். அவன் தூங்கி எந்திரிக்கும் போது மணி சாயங்காலம் 8 மணி ஆகிடுது. தூங்கி எந்திரிச்ச ஹீரோ அந்த ரூம்ல ஒரு பாக்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு அதை ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா, உள்ள டேவிட் அங்கிள், மேரி ஆண்டி, அவங்களோட பசங்க, அவங்களோட போட்டோஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்த ஹீரோ சரின்னு சொல்லிட்டு குளிச்சு முடிக்கிறான். அப்போ அங்க வர ஹீரோயின் அவன் முன்னாடியே எல்லாத்தையும் அவுத்துட்டு அவளும் போய் குளிக்கிறான். அந்த நேரம் வேகமா வந்து டோரை ஓபன் பண்ற டேவிட் அங்கிள், டின்னர் ரெடி ஆயிடுச்சு, 2 பேரும் வாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சோ
4 பேரும் டேபிள் உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்போ டேவிட் அங்கிளோ இல்ல மேரி ஆண்டியோ அவங்களுக்கு குழந்தை இருக்கிற மாதிரியோ இல்ல அவங்க குழந்தை அங்க இருக்கிற மாதிரியோ எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோவுக்கு லைட்டா இவங்க மேல டவுட் கருக்குன்னு ஆகுது. அப்படியே 4 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்ச ஹீரோயின் வெளியில போய் நின்று டென்ஷனா தம்மடிச்சிட்டு இருப்பா. அவகிட்ட போற ஹீரோ ஏன் என்னாச்சு இங்க தனியா நிக்கிறேன்னு சொல்லிட்டு கேக்குறான். அதை ஏன்பா கேக்குற, இந்த ஆண்டி அங்கிளை பார்த்த உடனே எனக்கு எங்க அம்மா அப்பா வந்துருச்சு, என் தம்பியாவும் ரொம்பவே என்னை கஷ்டப்படுத்துதுன்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோ சரி உங்க அம்மா அப்பா எப்படி செத்தாங்க, உன் தம்பி எப்படி செத்து போனான், கொஞ்சம் கதை சொல்ல அப்படின்னு சொன்ன உடனே அது ஃபர்ஸ்ட் என் தம்பி தான் செத்து போனான். நானும் என் தம்பியும் ரொம்ப க்ளோஸ். 2 பேரும் சேர்ந்து தொட்டு பிடிச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தோமா. அவன் ஒளியறதுக்கு இடம் இல்லாம எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிராக்டருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த டிராக்டர் மேலே ஏறி ஸ்பாட்லேயே செத்துட்டான். இந்த நியூஸை கேட்ட எங்க அப்பா அம்மா கொல்லி போடுறதுக்கு புள்ள இல்லாம போச்சுன்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்திலேயே அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. நான் அனாதை ஆயிட்டேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றேன். அதை கேட்ட ஹீரோ சரி வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு மழை வந்துருது. 2 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போன ஹீரோ டேவிட் அங்கிள் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது டேவிட் அங்கிள் கிட்ட என்ன அங்கிள் உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்கிறாங்க, 2 பேரும் உங்க கூட தான் இருக்காங்களா இல்ல வேற எங்கேயாச்சும் போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறான். அதுக்கு அங்கிள் என்னது எனக்கு பசங்களா, அப்படிலாம் யாருமே எனக்கு கிடையாதுப்பா, நாங்க 2 பேரும் ஒண்டி கட்டப்பா, இவ்வளவு பெரிய வீடு இருந்து என்ன பிரயோஜனம், ஒரே ஒரு புள்ள கொஞ்சத்துக்கு எங்களுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறான். இதை கேட்ட ஹீரோக்கு அப்படியே ஷாக் ஆயிருது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோ அந்த பாக்ஸ்ல பசங்களோட போட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பான். இந்த ஆளு எனத்தையோ மறைக்கிறான் அப்படிங்கறது மட்டும் ஹீரோவுக்கு நல்லாவே புரிஞ்சது. அதுக்கப்புறம் சரி அங்கிள் நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் காலையிலான கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு போய் தூங்க போறான். இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் இவன் மேல படுக்குது. வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். 2 பேரும் இப்படி ஜாலி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சீரியல் கில்லரை காட்டுறாங்க. சீரியல் கில்லர் யாரையோ கொலை பண்ணி புதைக்க போறான். அதே நேரம் இங்க ஹீரோயின் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா டயர்ல தூங்குறா. ஹீரோவுக்கு தூக்கமே வராது. என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த அங்கிள் டேவிட் இருக்கிறான்ல, அவன் அந்த அர்த்த ராத்திரியில எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கு வரான். அந்த கார் சவுண்ட் கேட்ட ஹீரோ என்னடான்னு போய் பார்க்கும்போது அங்கிள் காரை பார்க் பண்ணிட்டு விருக்குன்னு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிறான். உடனே ஹீரோவுக்கு இன்னும் டவுட் அதிகமாகுது. கம்முனு பார்த்து தூங்கிடுறான். மறுநாள் காலையில தூங்கி எந்திரிக்கும் போது ஹீரோயின் பக்கத்துல இருக்க மாட்டான். ஹீரோவை வேகமா வெளியில போயிட்டு வீடு ஃபுல்லா சுத்தி தேடி பார்க்கறான். ஹீரோயினை காணும். அப்போ அங்க வர டேவிட் அங்கிள் யாரப்பா தேடிட்டு இருக்கிற, அவனுக்கு என்னப்பா வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதாங்க என் கூட ஒரு பொண்ணு வந்துச்சுல்ல, அதே காணுமே எங்க போச்சுன்னு கேட்கறான். அந்த பிள்ளையா, அந்த பிள்ளை காலையிலே கிளம்பி போயிருச்சப்பா, உன்கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்க சொன்னா இந்த அந்த லெட்டர்னு சொல்லிட்டு லெட்டரை கொடுக்குறான். அதுல ஹீரோயின் நான் கிளம்புறேன் நீ பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பான். அதை படிச்ச ஹீரோ சரி அவளே போயிட்டா நம்ம இங்கிருந்து என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியில போறான். வெளியில நடந்து போகும்போது தான் இவனுக்கு ஒரு டவுட் வருது. என்ன டவுட்னா இதுல இருக்கிற கையெழுத்தும் நேத்து ஹீரோயின் இவன்கிட்ட ஒரு கையெழுத்து எழுதி காட்டியிருப்பான்ல அந்த கையெழுத்து வேற வேறையா இருக்கும். உடனே மேட்ச் பண்ணி பாக்குறான், கண்டிப்பா வேறையா தான் இருக்குது. ஐயோ அந்த புள்ளை ஏதோ பண்ணிட்டாங்கடான்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ள ஹீரோட கழுத்துல யாரோ ஊசியை குத்திடுறாங்க. ஹீரோ மயக்கம் தெளிஞ்சு முடிச்சு பாக்குறான். ஃபர்ஸ்ட் சீன்ல யாரோ ஒருத்தன் ட்ரக்ல மானெல்லாம் வேட்டையாடி கொண்டு போயிருப்பான்ல அந்த ட்ரக்ல படுத்து கிடக்குறான். ஐயோ இந்த டேவிட் குடும்பம் இப்படி மோசமான குடும்பமா இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோ பதறிட்டு இருக்கும்போது ட்ரக் நிக்குது. ஒரு தாத்தா அங்க வராரு. வந்த தாத்தா அப்படியே ஹீரோவை தூக்கிட்டு போய் அழகா கட்டி வச்சுட்டு அப்படியே சமையல் பண்ணிக்கிட்டே இங்க பாரு தம்பி, நீ எதுவும் சேட்டை பண்ணாம அமைதியா இருந்தீங்கன்னா உனக்கு சாப்பாடு போட்டு பொறுமையா கொலை பண்ணுவேன், இல்ல இப்படிதான் அடம் பிடிப்பான்னு யோசிச்சினா யோசிக்காம பீஸா வெட்டி எரிஞ்சிருவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஹீரோவுக்கா பிரெஞ்சு தெரியாது, தாத்தாவுக்கா இங்கிலீஷ் தெரியாது. 2 பேர் பேசுறது 2 பேருக்குமே புரியாது. இதனால மிஸ்கம்யூனிகேட் ஆகி தாத்தா என்ன பண்றாரு, ஹீரோவோட கால் விரல வெட்ட வராரு. அதை பார்த்து பதறி போன ஹீரோ ஐயோ தாத்தா என்ன மன்னிச்சிருக்கன்னு சொல்லிட்டு கதறும் போது பையன் பயப்படுறான். சரி இவனை வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனோட காய் கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாப்ல. ஹீரோ சாப்பிட்டு முடிச்சதுமே தாத்தா திரும்பி அவனை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் ட்ரக்ல போட்டுட்டு சரி தம்பி நீ போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் உனக்கு ஒரு ஊசியை மட்டும் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு ஊசி போட போகும்போது வீட்டுக்குள்ள கருகி அப்படியே புகையா வர ஆரம்பிக்குது. அதை பார்த்து பதறி போன தாத்தா குடுகுடுன்னு ஓடி போய் அதை ஆஃப் பண்றதுக்குள்ள இங்க ஹீரோ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். தாத்தா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன ஹீரோ ஹீரோயினை தேடி நேரா டேவிட் அங்கிளோட வீட்டுக்கே போறான். அங்க போயிட்டு வீட்டுக்கு வெளியில இருந்து வேடிக்கை பார்க்கும்போது டேவிட் அங்கிளோ மேரி ஆண்டியும் எதுக்கோ சண்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. போற அவசரத்துல வீட்டை பூட்டாமையே கிளம்பியிருப்பாங்க. இது ஹீரோவுக்கு நல்ல சான்ஸ் ஆகி வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போனா யாரையோ அடிச்சு கொலை பண்ணி தரதரன்னு இழுத்துட்டு போன மாதிரி ரத்தக்கரையா இருக்கும். அதை பார்த்து ஹீரோவுக்கு அப்படியே அள்ளு விட்டுரும். ஐயோ சரியான கொலகார குடும்பத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே, நம்ம ஆளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிட்டு ஒரு ரூம் ஓபன் பண்ணி பாக்குறான். உள்ள ஒரே ரத்தக்கரையா இருக்குது. ஒருவேளை நம்மளால கொலை பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு பதட்டத்தோடய போய் எட்டி பாக்குறான். ஹீரோயினை உள்ள கட்டி வச்சிருப்பாங்க. அவளை பார்த்த ஹீரோ எப்பா இப்பதான் என் உயிரை வந்துச்சுன்னு சொல்லி கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு உடனே இங்க இருந்து எஸ்கேப் ஆகிடணும். அந்த சைக்கோ ஆண்டியும் அங்கிள் வர்றதுக்குள்ள எஸ்கேப் ஆகிடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில போக போறாங்க. அதுக்குள்ள ஆன்டி அங்கிள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களோட கார் சவுண்ட் கேட்ட ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஐயோ வந்துட்டாங்களே சைக்கோ குடும்பம் நினைச்சுக்கிட்டு ஒரு டபுள் பேரல் ஷார்ட் கன்னு அண்ட் ஒரு சுத்தியலை எடுத்துக்கிட்டு ரெடியா வெயிட் பண்றாங்க. பட் ஆன்டி அங்கிள் வீட்டுக்குள்ள வந்து எதையுமே கண்டுக்காம அப்படியே மேலே ஏறி போயிடுறாங்க. இதாண்டா சான்ஸ் தாவுடா செவல தாவுன்ற மாதிரி 2 பேரும் பின்வாசல் வழியா அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஆன்டி அங்கிள் பொறுமையா மேல போயிட்டு நம்ம ஹீரோயின் இருக்கிற ரூம் ஓபன் பண்ணி பாக்குறப்பதான் இவ தப்பிச்சதே தெரிய வருது. அவ தப்பிச்சு போறத ஜன்னல் வழியா பார்த்த சைக்கோ ஆன்டியும் அங்கிளும் பின்னாடியே வரட்டுறாங்க. ஒரு பயங்கரமான கார் சேஸ் நடக்குது. அந்த கார் சேஸ்ல ஆன்டி அங்கிளும் ஹீரோயினையும் விடாம வரட்டுறாங்க. ஒரு இடத்துல பொசுக்குன்னு ஹீரோயின் போயிட்டு இருந்த காரு ஆக்சிடென்ட் ஆயிரும். அதுல ஹீரோவுக்கு
லைட்டா தலையில அடிபட்டுரும். ஆனாலும் ஹீரோயின் வெறித்தனமா இவங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சணும்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு அப்படியே வைக்கப்போ ஒரு ஃபீல்டுல ஓடுறான். இவங்க ரெண்டு பேரும் திப்புன்னு ஓடிட்டு இருக்கும்போது செம்மையா மாட்டிக்கிட்டாங்கடா மலமட்டிங்கன்னு நினைச்சிட்டு சைக்கோ ஆண்டி அங்கிளும் அவங்கள பின்னாடியே விரட்டிட்டு போறாங்க. ஒரு இடத்துல கார் நின்றும். அப்ப ஹீரோயின் அவங்கள ஷூட் பண்ண போறா. ஆனா அவளுக்கு ஷூட் பண்ண மனசு வராது. அதனால ஹீரோ ஷாட் கண்ணை வாங்கிட்டு சும்மா வேணும்னு ஷூட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. சைக்கோ ஆண்டி அங்கிளும் ஹீரோயினை விரட்டிட்டே போறாங்க. ஹீரோயின் தப்பிச்சு ஒரு குடோனுக்கு போறாங்க. அது வேற யாரோட குடோனும் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே தாத்தா அவரோட குடோன் தான். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இந்த சைக்கோ ஆண்டி அங்கிள் தான் சீரியல் கில்லரா இல்ல இந்த தாத்தா சீரியல் கில்லரா இல்ல வேற யாராச்சும் சீரியல் கில்லரா இருப்பாங்களா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா அந்த குடோனுக்குள்ள போன ஹீரோவுக்கு கையில பெருசா அடிபட்டு இருக்கும். அதனால கீழே விழுந்துடுறோம். அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம கில்லர் தாத்தா உள்ள வராரு. யாரா அது என் குடோன்ல வந்து உள்ள இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கத்தியோட வரும்போது ஹீரோயின் கன்னோட மேல போறா. தாத்தா ஏதாச்சும் பேசின உன்னை போட தலைவரும் பாத்துக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மிரட்ட குழந்தை நீ இன்னும் பெரிய ஆள வளரணும் குழந்தை, ஒழுங்கா உனக்கு கண்ணே பிடிக்க தெரியல, நீ என்ன கொலை பண்ண போறியா அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் பொசுக்குன்னு ஷூட் பண்றா. அதுல புல்லட் இருக்காது. பத்தியா நான் சொன்னது உண்மையாகிருச்சா, நீ குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சா, அந்த கண்ணை அமைதியா கொடுத்துட்டீங்கன்னா கத்திய உன் சங்கில இறக்குவேன், இல்லையா ஒவ்வொரு பாட்டா கட் பண்ணி கொலை பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. இதனால ஹீரோயின் பயந்து போய் துப்பாக்கி கீழே போட்டுட்டு அப்படியே பின்னாடி நடந்து போறா. பொசுக்குன்னு கீழே விழுந்துடுறா. அப்போ ஷார்ட் கன் எடுக்கிற ஹீரோ புல்லட்டை லோட் பண்ணிட்டு தாத்தோ இப்ப புல்லட் ஃபுல்லா இருக்கு 4 ஸ்டெப் அப்படியே பின்னாடி போயான்னு சொல்லிட்டு இவன் பதிலுக்கு மிரட்ட தாத்தாவும் பயந்து போய் அப்படியே பின்னாடி போறாரு. பொசுக்குன்னு கம்பியில விழுந்து அவர் நெஞ்சிலே கம்பி சொருகிறோம். இது எல்லாத்தையும் பார்த்த ஹீரோவுக்கு அப்படியே மயக்கம் வந்துருது. அவன் மயங்கி விழுந்துடுறான். அவன் அப்படியே ஓரமா தூக்கிட்டு போனப்ப ஒரு சர்வத்தால போட்டு மூடி வச்சுட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நம்ம கில்லர் தாத்தாவை ஹீரோயின் கத்தி எடுத்துட்டு வந்து கொடூரமா கொலை பண்றா. அவங்கள கொலை பண்ணிட்டு ஹீரோயின் ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம சைக்கோ ஆண்டியும் அங்கிளும் அங்க வராங்க. அவங்கள பார்த்தா ஹீரோயின் கத்தியை காட்டி மிரட்டும் போது சைக்கோ அங்கிள் கத்தி கீழே போடு நாயே, நான் ஏதாச்சும் சொல்லிட போறேன்னு சொல்லி திட்ட, அப்பா நான் எதுவுமே வேணும்லாம் பண்ணலப்பா, எனக்கு கொலை பண்ணணும் போல ஆசையா இருக்கு, நான் என்னப்பா பண்ண முடியும்னு சொல்றா. இங்கதான் ட்விஸ்டே ரிவீல் பண்றாங்க. இந்த அற்காலையே அப்ராணிப்புள்ள ஹீரோயின் இவ தான் அந்த சீரியல் கில்லர். எத்தனை பேர் ஹீரோயின் தான் சீரியல் கில்லர் அப்படிங்கறத முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா ஆண்டி அங்கிளோ அப்படியே ஹீரோயினை காருக்கு கூட்டு வராங்க. காருக்கு வந்த ஆண்டி ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமா திட்டுறா. இன்னும் எத்தனை பேரை தாண்டி கொலை பண்ண போற, எத்தனை பேரை கொலை பண்ணா தாண்டி உன் ஆசை அடங்கும், யமதர்மனுக்கு அசிஸ்டன்ட், எங்களுக்கு இருக்கிற ஒரே பொண்ணு நீ தான், உன்னை போலீஸ்கிட்டையும் பிடிச்சு கொடுக்க முடியல, நீ கொலை பண்றவங்களை எங்களால காப்பாற்றவும் முடியல, தம்பியை நீ கொடூரமா டிராக்டர் ஏற்றி கொலை பண்ணிட்டு நான் எதுவுமே பண்ணலப்பான்னு சொல்லிட்டு அப்பாவே வந்து சொல்லும் போதே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்திருந்தா இந்நேரம் இத்தனை பேர் செத்துருக்க மாட்டாங்க, இன்னும் எத்தனை பேர்த்த தாண்டி கொலை பண்ணுவ, ஒவ்வொரு தடவையும் நீ கொலை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க போய் டெட் பாடியை புதைக்கிறதுக்குள்ள படுற கஷ்டம் அவஸ்தெல்லாம் எங்களுக்கு தாண்டி தெரியும், ப்ளீஸ் இதோட நிறுத்திக்கன்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்றானா, நான் என்ன வேணும்னாமா பண்றேன், அதுவா நடக்கிறது பாத்துக்கோ, ஒருத்தர் சாகிறத பார்த்தா மட்டும் தான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வருது, நான் என்ன பண்ண முடியும், ப்ளீஸ் என்னோட வழியில குறுக்க வராதீங்கம்மான்னு சொல்லும் போதுதான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஆக்சுவலி ஆன்டியும் அங்கிளும் ஹீரோவை இந்த சைக்கோ நாய் கிட்ட இருந்து காப்பாத்த தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா இதை புரிஞ்சுக்காத அவன் ஏதோ வீர மாதிரி இவளை திரும்ப போய் காப்பாத்த போய் கரெக்டா மாட்டி இருந்திருப்பான். சரி இந்த தாத்தா யாருப்பா சம்பந்தமே இல்லாம ஹீரோ கடத்தி கடைசியில் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த தாத்தா வேற யாரும் கிடையாது, நம்ம டேவிட் அங்கிளோட ஃப்ரெண்டு தான். டேவிட் அங்கிள் சொல்லி தான் இவர் ஹீரோவே கடத்திருப்பாரு. கடத்திட்டு போய் ஊரை விட்டு சிட்டிக்குள்ள போய் விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கார் எடுக்க போகும்போது தான் இவன் தப்பிச்சு ஓடி இருப்பான். சோ மொத்தமா டேவிட் அங்கிளோட பிளான் சொதப்பிரும். ஹீரோ நேரா சைக்கோ ஹீரோன் கிட்டே போயிடுறான். இது வரைக்கும் உங்களுக்கு கதை புரிஞ்சதா? ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சா? வாங்க சீனுக்கு போலாம். அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னா மயக்கத்துல இருந்த ஹீரோ டபுள் பேரல் கன்னோட நேரா கார் கிட்ட வந்து மிரட்டுறான். அவனை பார்த்த ஹீரோயின் வந்துட்டான்டா என் செல்ல குட்டினை காப்பாத்துறதுக்கு நினைச்சுக்கிட்டு வேகமா கார்ல இருந்து இறங்கி வாடி மங்கூஸ் மண்ட ஆண்டி என்னையவா கொலை பண்ண வேண்டாம்னு சொல்ற, இப்ப பத்தியா அவனே வந்து கொத்தா மாட்டிக்கிட்டான், இப்ப அவனே உங்ககிட்ட இருந்து என்னை காப்பாத்துவான், நான் போற வழியில அவனை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி பிரெஞ்சுல சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினோட அம்மா மேரி தம்பி அவளை நம்பாத, அவ மோசமானவன் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்ல போறா. அதுக்குள்ள கண்ணை வச்சு ஒரு போடு போடுறா. அவ மயங்கி விழுந்துடுறான். அப்ப டேவிட் அங்கிளும் தயவு செஞ்சு அவளை நம்பாதப்பா இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுன்னு சொல்லிட்டு பிரெஞ்சுல கத்துறாரு. அதை கேட்டு காண்டாகிற ஹீரோயின் ஏன்டா என்னையவா போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டேப் எடுத்து வாய் ஃபுல்லா ஒட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் என்ன ஒன்னும் தெரியாத ஹீரோவும் சைக்கோ கில்லர் ஹீரோயினும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. போற வழியில சைக்கோ ஹீரோயின் இவன் தூங்கிட்டு இருக்கிற அழகை பார்த்துட்டு அப்படியே கத்தி எடுத்து இவன் சங்கிலியே சொருகிட்டு ரத்தம் சொட்டுனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு சிரிக்கிறா. அப்படியே கட் பண்ணிட்டு இங்க ஹீரோயினோட அம்மா அப்பா காட்டுறாங்க. மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச மேரி ஆண்டி ஐயோ ஏசப்பா என் பிள்ளைகிட்ட இருந்து அந்த பச்சை பிள்ளை எப்படியாச்சும் காப்பாத்திருப்பான், இந்த கொடுமக்காரி கண்டிப்பா அவனை கொலை பண்ணிருவா, தயவு செஞ்சு காப்பாத்திருன்னு சொல்லி கதறி கதறி எழுறாங்க. அப்படியே படம் முடியுது. ஓகே மக்களே படம் முடிஞ்சது. அடுத்து ஒரு நல்ல மூவியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.